10.5 10.5 10.5ன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே தவிர அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை. அதனால போராட்டத்தை அறிவியுங்கள். அதைத்தான் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாக போராட்டத்தை அறிவிப்போம். இதுவரை நடந்திராத போராட்டம் அதுவாகத்தான் இருக்கும். ஆக சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி, மயிலே மயிலே என்றால் அது போடாது, இறகு போடாது. அதனால அதுக்கு அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல. ஆக அந்த போராட்டத்துக்காக நாம் எவ்வளவு தியாகத்தையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். 45 ஆண்டு காலமாக உங்களுக்காக, இந்த மக்களுக்காக, எல்லா சமுதாய மக்களுக்காக 324 சமுதாயங்கள் தமிழ்நாட்டிலே அத்தனை மக்களுக்காகவும் போராடி வருகின்ற, வாதாடி வருகின்ற, போராடி சிலவற்றை வெற்றி பெற்ற, தொடர்ந்து உழைத்து வருகின்ற ஒருவன் இந்த ராமதாஸ். இந்தியாவிலே ஜெயபாஸ்கர் எழுதி புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் பாடியிருப்பார்கள், இந்தியாவிலே இதுவரை இது போன்ற ஒரு மனிதரை, ஒரு தலைவரை கண்டதுண்டா என்று. நானும் இப்பொழுது கேட்கிறேன், இதுபோன்று 34 வகையான அமைப்புகள், போராட்டங்கள், இடஒதுக்கீடு போராட்டங்கள், சமூக நீதிக்கான போராட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் வேறு யாராவது ஒரு மனிதர் செய்திருக்கிறாரா? யாரும் இல்லை. என்னை போன்று யாரும் இல்லை. ஆனால் நான் இந்த சமுதாயத்தில் பிறந்ததினாலே எனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட ஆள் இல்லை. ஊடகங்கள் மறைத்தார்கள். இப்பொழுது கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சொல்லுகின்றேன், என்னை போன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு இடஒதுக்கீடாக இருந்தாலும், வேறு சமூக நீதியாக இருந்தாலும் உழைத்தவர் ஒரு தலைவர். நான் என்னை தலைவர் என்று சொல்லிக் கொள்வதில்லை. இந்தியா கண்டதுண்டா என்று புஷ்பவனம் குப்புசாமி பாடினாரே, யாராவது இருக்கிறார்களா அப்படி? இந்தியாவிலே யாருமே இல்லை. இந்தியாவில் யாருமே இல்லை, என்னை தவிர. நான் இதை பெருமையாக சொல்லிக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் எத்தனை போராட்டம் என்னுடைய வாழ்விலே 50 ஆண்டு காலம், 45 ஆண்டு காலம் தொடர்ந்து உங்களுக்காக உழைத்து வருகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.